அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம கூட கோபத்தை பற்றி தான் பேச போகிறோம். கோபத்தில் நாங்கள் எடுக்கிற வார்த்தைகள் எப்போவுமே உறவு முடிக்கும். கோபத்தில் நாங்கள் எடுக்கிற முடிவுகள் ஆயுள் முழுவதும் எங்களை யோசிக்க வைக்கும். கோபம் எங்களுக்கு நாங்களே கொடுக்குற தண்டனை. இது கோபத்தை பற்றி நாங்கள் பேசக்குள்ள நிறைய பேசிட்டே போகலாம். இந்த கோபம் எல்லாருக்கும் வரணும், அது மனித இயல்பு. ஆனால் அந்த நேரத்தில் வர வார்த்தைகள், நாங்கள் எடுக்கிற முடிவுகள், நாங்கள் எடுக்கிற செயற்பாடுகள் தான் நாங்கள் ரொம்பவே யோசித்து செய்ய வைக்கணும். அது ரொம்ப பெரிய விளைவில் விட்டுரும். ஒரு 5 வருஷ உறவை கூட 5 நிமிஷத்தில் அது உடைச்சிடும். அது பெரிய பெரிய விளைவில் கூட எங்களை கொண்டு விட்டுருந்தாங்க. அந்த கோபத்தில் 1 நிமிஷத்தில் 1 செகண்டில் எடுக்கிற முடிவுகள் அதைத்தான் நாங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஒரு 5 நிமிஷம் அதை நாங்கள் தள்ளி போடலாம். 5 நிமிஷம் நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை ஒரு 5 நிமிஷத்துக்கு நாங்கள் தள்ளி போடலாம். இல்லை வெளியே போயிட்டு வரலாம், மௌனமாக இருக்கலாம். இல்லை நாங்கள் கோபமான நேரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கணும்னு சொல்லுவோம். அப்படி எது சரி செஞ்சு அந்த கோபத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே தணிச்சு கொண்டு பிறகு அதுக்குரிய முடிவுகளை நாங்கள் எடுக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். இதுக்கு நான் ஒரு கதையை சொல்கிறேன். ஒருத்தர் இருந்தாரா, அவர் எப்பவுமே கோவப்பட்டுட்டு இருப்பாராம். அவரை வேலை செய்கிற வேலையாக்களுக்கு திட்டிடுவாராம். அடுத்த மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுப்பாராம். ஏதோ ஒரு பெரிய வீட்டை போய் கேட்டாராம், எனக்கு இப்போ அடிக்கடி கோபம் வந்துட்டே இருக்குது, வார நேரங்கள் நான் இப்படி செஞ்சுட்டு இருக்கேன், நான் என்ன செய்யலாம் வந்து. அதுக்கு அவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு பலகை எடுத்து ஆணி எடுத்து கோபம் வர நேரத்தில் அடிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் கலட்டி விடுங்கன்னு சொன்னாங்க. இப்படியே செஞ்சுட்டு வந்தாரா. ஒரு நாள் அந்த பெரியவரை சந்திக்கிற நேரத்தில் அவர் சொன்னாரா, இங்கே பாருங்க இந்த பலகையில் இந்த ஆணி இல்லை, எனக்கு கோபமே மாறலண்டு. ஆனால் அவர் சொன்னாரா, அந்த ஆணிதான் இல்லை, இந்த ஆணி அடித்த அடையாளங்கள் அப்படியே வடுக்கலாக இருக்குது, இதுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டாராம். உடனே அவர் யோசிச்சார். இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குது, நம்ம கோபத்தில் செய்கிற செயல்கள் வார்த்தைகள் எல்லாம் மன்னிப்பு கேட்டு நாங்கள் அந்த உறவை புதுப்பிச்சாலும் அந்த இடத்துல அது வடுவாக இருந்து கொண்டே இருக்கணுங்கிறது இது உறுதியாகுது. எங்களோட லைஃப்பில் கூட நாங்கள் கூட இதை செஞ்சுருக்கலாம். ஆனால் இனிமேல் நாங்கள் இப்படியான விஷயங்கள்லேருந்து எங்களை தடுத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது. நாங்கள் இதால் எங்களோட உறவுகளை மட்டும் இல்லை, எங்களோட வாழ்க்கை இழந்து விடுகிறோம். எங்களோட உடலில் ஆரோக்கியத்தை, எங்களோட மனசு ஆரோக்கியத்தை இழந்து எங்களோட வாழ்க்காலங்களை கூட நாங்கள் குறைச்சி கொள்ளக்கூடியவங்களாக. இந்த சின்ன கோபத்தால் எங்களுக்கு வார விளைவுகள் பெரியதாகத்தான் இருக்குது. அல்குர்ஆனில் கூட அல்லாஹ் ரொம்பவே அழகாக சில சூறாக்கள் மூலமாக அதை தெளிவுபடுத்திருக்காங்க. அஷூராவில் நீங்கள் 42வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அல்லாஹ் சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழக்கூடியவர்கள், அசிங்கத்தை வெறுக்கக்கூடியவர்கள், நல்லதை விரும்பக்கூடியவர்கள் கோபத்தை விடுங்கிக் கொள்வார்கள், கோபத்தை மன்னித்து விடுவார்கள் என்று அழகாக அல்லாஹ் அந்த கோபத்தை தனித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். கோபம் வரும் நேரம் நாங்கள் கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்து அதை தனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அழகாக எடுத்து காட்டுகிறான். அதே போல சூரா ஆல் இம்ரான்ல 3வது அத்தியாயத்தில் 134வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வறுமையிலும் செல்வத்தையும் செலவிக்கக்கூடியவர்கள், பிறரை நேசிக்கக்கூடியவர்கள், கோபம் வந்தவுடன் மன்னித்து விடுவார்கள், கோபத்தை பிறரை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், கோபத்தை விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், இவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்குர்ஆனிலே ரொம்பவும் அழகாக கோபம் வாரது மனித இயல்பு, இதிலிருந்து தவிர்ந்து எழுந்து மீளுவது தான் ஒரு முஃமினுடைய அடையாளம் என்று அழகாக அல்குர்ஆனில் இந்த கோபத்தை பற்றி ரொம்பவும் அழகாக எடுத்துக்காட்டுகிறார். கோபம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி. இதை நாங்கள் வருத்தம், எரிச்சல், பொறாமை இப்படியான விஷயங்கள் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கு பெரியவர்களாக காண்பிக்க போகிறோம் என்று நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கே விஷயத்தை குடித்து எங்களுக்குள்ளேயே நோய்களையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் எடுத்துக்கொள்கிறோம்ங்கிறது எங்களுக்கு தெரியறதில்லை. நாங்கள் எல்லாருமே ஒரு நேரங்களில் கோபப்பட்டிருப்போம். ஆனால் இனிமேல் எங்கள் லைஃப்பில் கோபம் மாற நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் ஆறப்பட்டு அந்த விஷயத்துக்கான தீர்வுகள் எடுத்தோம்னா நாங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக வாழலாம், இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருக்கலாம். அந்த இடத்துக்கு நாங்கள் போகலையும் ஒரு நல்ல ஒரு மனநிறையோடு செல்லலாம். யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும்.